இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நான் எந்த இடத்துல விழுவேன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல எனக்கு அடிபடுன்னு எனக்கு தெரியாது, எந்த உறுப்பு செயலிழந்து போகணும்னு எனக்கு தெரியாது, எந்த உறவு என்னை விட்டு முதல்ல போக போகுதுன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல எனக்கு குழி வெட்டப்படணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை ஒருபொழுதும் கைவிடாது. கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி செல்லும், எனக்கு வழிகாட்டும், எனக்கு ஒளிகாட்டும் என்பதே எனக்கு தெரிந்தது. ஆகவே இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்டதை போல, சட்டங்கள் மனிதர்களை பண்படுத்துவதற்காகவே, ஆனால் புண்படுத்துவதற்காக அல்ல. சட்டங்கள் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும், சட்டங்கள் மனித மாண்பை காக்க வேண்டும். ஆனால் யூதர்கள் சட்டங்களை மட்டும் சட்டைகளாக அணிந்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்து சட்டங்களை சட்டைகளாக அணிந்து கொள்ளாதீர்கள், மாறாக அன்பை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். எனவே கிறிஸ்துவினுடைய அன்பை ஒரு சட்டத்திற்குள் நாம் அடக்கிவிட முடியாது. சட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த யூதர்கள் அந்த நல்ல சமாரியன் ஊமையில் நம்மால் பார்க்க முடியும். லேவி எனக்கு சட்டம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் என்று சொல்லி கடந்து செல்கிறார். அந்த குருவானவர் எனக்கு வழிபாடு மிகவும் முக்கியம் என்று சொல்லி கடந்து செல்கிறார். ஆனால் அந்த நல்ல சமாரியன் சட்டங்களை விட மனித நேயம் முக்கியம், மனித மாண்பு முக்கியம் என்று சொல்லி அவரை கண்டுகொண்டு சட்டத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆகவே கிறிஸ்துவனுடைய அன்பின் சட்டம் இறையன்பு, பிறரன்பு, இவற்றை நாம் ஆடையாக அணிந்து கொள்வோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.